ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு மாடல் NPTEL ஸ்வாம் கண்டக்ட் பண்ணுற வீக் 8க்கு உண்டான லாஸ்ட் டேட். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து வீக் 8க்கு உண்டான லாஸ்ட் டேட்டு. ஸோ தட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, ஸோ தட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, த சைன் ஆஃப் த வெயின்பெர்க் ஆங்கிள் அட் த எலக்ட்ரோ வீக் ஸ்கேல் இஸ் க்ளோசஸ்ட் டு. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.23. அதாவது எலக்ட்ரோ வீக் தியரியில் ஒன் ஆஃப் த மெயின் பேராமீட்டர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வெயின்பெர்க் ஆங்கிள். ஓகேங்களா, அந்த ஆங்கிள் என்ன சொல்லுன்னா, இந்த ஆங்கிள் பிட்வீன் W போசான் அண்ட் பி கேஜ் போசானுக்கு உண்டான ஆங்கிளை தான் அதை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா, ஸோ வெயின்பெர்க் ஆங்கிள்ங்கிறது ஒரு வீக் மிக்சிங் ஆங்கிள். இட் ரெப்ரசன்ட் த மிக்சிங் பிட்வீன் W boson and B gauge boson. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பேராமீட்டர் த எலக்ட்ரோ வீக் தியரி. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.23. அதே மாதிரி இஜெட் போசனோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இதை பார்த்து வச்சுங்க கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகே, ஸ்டாண்டர்ட் மாடல்னா பார்ட்டிகல் ஸ்டாண்டர்ட் மாடல் ஃபெர்மியான் அக்யூர் மாஸ். அதாவது ஃபெர்மியானுக்கு எப்படி மாஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்குள்ளே பிட்வீன் கப்ளிங் பிட்வீன் த யுகாவா கப்ளிங்ஸ் ஹிக்ஸ் ஃபீல்டு. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா ஹிக்ஸ் ஃபீல்டுக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்குள்ள அந்த ஃபீல்டுக்கும் உள்ள கப்ளிங்ஸ் தான் நமக்கு என்னென்னா யுகாவா கப்ளிங்ஸ் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் த பை மெசான் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ தட் these pi 0, pi plus, pi minus exchange between the particles which gives a mass to the other particles. Okay, so fermions are initially massless to preserve gauge symmetry. ஓகேங்களா, அதாவது ஃபெர்மியானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மாஸ் இருக்காது டியூ டு த ப்ரெசர் ஆஃப் கேஜ் சிமெட்ரி. த அக்யூர் மாஸ் எப்போ அதுக்கு மாஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஹிக்ஸ் ஃபீல்டு ஒன்ஸ் இஸ் டெவலப்டு த வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆயிரும். ஓகே, வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு என்ன கேட்டிங்கன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட வேல்யூ தான் நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும் ப்ளஸ் வேக்கம் எனர்ஜியில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு உண்டான வேல்யூ தான் நமக்கு நான் ஜீரோ வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. ஓகே, திஸ் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் இஸ் நோன் அஸ் யுகாவா கப்ளிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா விச் குவான்டிட்டி இஸ் ஃபிக்ஸ்டு பை ஹிக்ஸ் வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. ஓகே, எந்த குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸாக இருக்கும் ஹிக்ஸ் வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வீக் கேஜ் போசான்ஸ் மாஸஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தட் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 254 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, எப்போவுமே ஒரு பார்ட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி தான். ஸோ எனர்ஜியும் மாஸும் நம்ம வி கேனாட் செப்பரேட். மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்கும், எனர்ஜி இருந்தால் மாஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஸ்கேல் ஃபார் த மாசஸ் ஆஃப் த வேர்ல்டு அதாவது W அண்ட் Z போசான் த்ரூ த ரிலேஷன்ஸ். ஓகே, அதாவது W போசானோட மாஸ் என்னன்னா 1/2 GVங்கிறத வச்சு நம்ம என்ன ஃபார்முலா வச்சு நம்ம நம்மளால் கண்டுபிடிக்கலாம். Z போசானோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 G² G' V வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். Vங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் வேக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. ஓகே, ஸோ அப்படியே ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த வோல்ஃப்ஸ்டீன் பேராமெட்ரைசேஷன் ஆஃப் த CKM மேட்ரிக்ஸ் விச் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் λ/3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, CKM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப்பனீஸில் இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் பேர் தான் அது CKM அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வோல்ஃப்ஸ்டீன்ஸ் பேராமெட்ரைசேஷன் எக்ஸ்பிரஸ் த CKM மேட்ரிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 பேராமீட்டர் இருக்குது மெயினாக λ, A, ρ, η. ஓகே, அதில் λ வெளியில் அப்ராக்சிமேட்டாக 0.22 வரும். திஸ் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் இஸ் ஃபார் த எலமெண்ட்ஸ் ஆர் VUD, VCS, VTB is approximately 1. USன்னு வந்து நம்ம approximately is lambda. CBன்னு வந்து approximately is lambda square. UB and TD are order of λ/3. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the process of E அதாவது பாசிட்டான் டவு மைனஸ் அதாவது டவு நியூட்ரினோ இஸ் கிவ்ஸ் E மைனஸ் அதாவது எலக்ட்ரான் ப்ளஸ் டவு ஆப்போசிட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் இஸ் ஃபர்பிட்டன். ஓகே, இந்த மாடல் வந்து ஃபர்பிட்டன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட் ஆர் ஆப்ஷன். ஓகே, அதாவது ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்னால் நமக்கு இந்த இடத்துல கலரு. ஓகேங்களா, ஒரு பார்ட்டிகளோட கலர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், பட் அதோட சார்ஜ் மட்டும் என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்ட்டிகளுக்கும் சேம் சார்ஜ்னா சார்ஜ் சேமாக தான் இருக்கும், பட் அதோட கலர் மட்டும் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட்டு. ஓகே, இதோட இந்த அசைன்மெண்ட்டு உண்டான மெயின் திங்கே அதான் ஃபோக்கஸிங்கே. ஓகேங்களா, ஃப்ளேவர் மட்டும் நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கும், பட் சார்ஜ் நமக்கு மிக்ஸ் ஆகாது. அதான் ஃபெர்மியான் ஃப்ளேவர் மிக்சிங்னு இதுக்கு டைட்டிலே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் எ சேஞ்ச் இன் லெஃப்ட் ஆன் ஃப்ளேவர் வித்தவுட் சேஞ்சிங் த சார்ஜ். ஓகேங்களா, வித்தவுட் சேஞ்சிங் த சார்ஜ்
அதுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ளேவர் சேஞ்சிங். ஸோ இன் தி ஸ்டாண்டர்ட் மாடல் த ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட் எஃப்சிஎன்சி ஆர் ஃபர்பிட்டன் அட் த ட்ரீ லெவல். ட்ரீ லெவலில் என்ன அர்த்தம்னா சிம்பிளஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தான் நம்ம ட்ரீ லெவல்னு சொல்லுவோம். While they can theoretically occur through the complex loop diagrams, they are experimentally suppressed and generally considered forbidden or absent the basic tree level diagram. Okay. So அடுத்த question பார்த்தீங்கன்னா question number 6. For n generation of quarks, the number of physical CP violating phases எவ்வளோ number of physical CPT violating phases இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதுக்குன்னு n-1 n-2 ஓவர் 2. ஓகேங்களா. சிகேங்கிறது பாருங்கள் ஒரு 3 சயின்டிஸ்ட் பேர் தான், கபிகோ, கொபாசியா அண்டு மஸ்கவா. மேட்ரிக்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஹவு த குவார்க்ஸ் மிக்ஸ், எப்படி வந்து குவார்க்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு அந்த அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு சிகேஎம் மேட்ரிக்ஸ். இட்ஸ் நாட் ஏ நம்பர்ஸ், இட் இஸ் மிக்சிங் ஆஃப் குவார்க்ஸ். ஓகே, ஸோ இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஃபார்முலா கேட்டால் நம்ம போடணும். ஸோ அடுத்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் தேர் வேர் ஒன்லி 2 ஜென்ரேஷன் ஆஃப் குவார்க்ஸ், அதாவது 2 ஜென்ரேஷன் ஆஃப் குவார்க்ஸ். அதாவது என்ன ஜென்ரேஷன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜென்ரேஷன் இருக்குது. அப்பு டவுன் சேர்ந்து ஒன்று, பாட்டம் டாப்பு சேர்ந்து ஒன்று, சாம் சேர்ந்து ஒன்று. ஓகே, சார்மும் ஸ்ட்ரேஞ்சும். ஓகே, இந்த 3 ஜென்ரேஷனில் 2 ஜென்ரேஷன் ஆஃப் குவார்க்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணுன்னா சிபி வேரியேஷன் வில் பி அபாய்டட் இந்த வீக் செக்டார் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இன்ஃபர்மேஷன். ஸோ யூசிங் த ஃபார்முலா ப்ரீவியஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, அந்த முன்னாடி ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா n-1 n-2 ஓவர் 2 இருந்துச்சுல, அதில் போய் கொண்டு போய் போட்டிங்கன்னா என்னங்கிற இடத்துல 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 0 வரும். அதுதான் நமக்கு வயலேஷன். அதாவது வித் ஒன்லி 2 ஜென்ரேஷன்ஸ் அப் டவுன் ஆர் சாம் குவார்க். பார்த்தீங்களா, இதில் இன்னொரு ஜென்ரேஷன்னா டாப் பாட்டம். ஓகே, தெர் ஆர் 0 CP violating phases. Therefore CP violation cannot occur through the CKM mechanism is 2 generation universe. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா which statement about flavor changing process is correct. ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ளேவர் சேஞ்சிங் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட் ஆர் லூப் சப்ரஸ்டு. ஓகே, அதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சேஞ்சிங் நியூட்ரல் கரண்ட் சச்சஸ் பி குவார்க் டர்னிங் இன்டூ எஸ் குவார்க். ஓகே, ஒரு பி குவார்க் வந்து எப்போ டர்னிங், பி குவார்க்னா நமக்கு பாட்டம் குவார்க் வந்து எப்போ ஸ்டேஜ் குவார்க்காக மாறும் அப்படின்னா வித்தவுட் சேஞ்சிங் த சார்ஜ். பாருங்கள், வித்தவுட் சேஞ்சிங் த சார்ஜ், அதோட வேல்யூ மாறாது. ஓகே, 2/3னா 2/3 தான் இருக்கும், 1/3னா 1/3 தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆர் ஃபர்பிட்டன் அட் த ட்ரீ லெவல். ஓகே, ட்ரீ லெவல்னா இன்னொரு பேர்னா சிம்பிளஸ்ட் ஒர்டெக்ஸ் டெஸ்ட். ஓகே, தே கேன் ஒன்லி அக்கர் த்ரூ த ஹையர் ஆர்டர் லூப் டயக்ராம்ஸ் லைக் பென்குயின் ஆர் பாக்ஸ் டயக்ராம். திஸ் சப்ரஷன் இஸ் broken known as ஜிம் மெக்கானிசம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் ஃபிசிக்ஸ் பியாண்ட் த மினிமல் ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா, இது நியூட்ரினோ ஆசிலேஷன்ஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோவுக்கு இது கிடையாது, மாஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது ஹை ஸ்பீடில் போகும்னு சொல்லுவாங்க. நம்ம 2 விரலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கோடிக்கான நியூட்ரினோஸ் போகுது. நமக்கு யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கான நியூட்ரினோஸ் வந்துருக்கு. அந்த நியூட்ரினோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மாஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த நியூட்ரினோ ஆசிலேஷன் மூலிமா நியூட்ரினோக்கு மாஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மினிமல் ஸ்டாண்டர்ட் மாடல் அசியூம்ஸ் தட் நியூட்ரினோ ஆர் மாஸ்லெஸ். Okay, neutrino oscillation definitely prove that neutrino has mass. Okay, while we can patch the SM, okay, standard model to include the neutrino mass, their existence is technically the first observed of physics beyond the original minimum framework. The other options, okay, other options CK matrix are fully accounted for within the 3 generation standard model. Okay, so general மினிமல் ஸ்டாண்டர்ட் மாடல் மூலிமா நமக்கு நியூட்ரினோக்கு மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது 10th கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் 10th பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் SU2 ஸ்பெஷல் யூனிட்டரின்னு அர்த்தம், S1 ஸ்பெஷல் ஆர்த்தோகோனல் அர்த்தம். ஓகே, SU21 into U cross U1 asymmetry broke into U1 gauge. ஓகேங்களா, U1 அதாவது இந்த SU2 U1 gauge வந்து U1 gauge சிமெட்ரி broken ஆகிறதுக்கு ஆகும். பட் த வெயின்பெர்க் ஆங்கிள் இஸ் ஹால்ஃப் இஸ் ஸ்டாண்டர்ட் மாடல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஸ்டில் பி எ massless gauge boson in the face of the broken symmetry அர்த்தம். ஓகேங்களா, ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் massless gauge bosons த photons. ஏஜ் போசான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஃபோட்டான்ஸ். ஓகேங்களா, ஃபோட்டான்னா நமக்கு மாஸ் 0. ஓகே, இஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன்ப்ரோக்கன் U1. அது U1னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிமெட்ரி. ஓகே, ஆஸ் லாங் அஸ் சிமெட்ரி பிரேக்கிங் பேட்டர்ன் ரிமைன்ஸ் SU2 U1 to U1. அதாவது SU2 U1 SU2னா ஸ்பெஷல் யூனிட்டரி 2 இன்டூ U1. ஓகே, யூனிட்டரி 1ங்கிறது வந்துடுவாங்க. இந்த மாதிரி பிரேக் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஜென்ரேட்டர் ரிமைனிங் சேம். ஓகேங்களா,
ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் த வின்பர்க் ஆங்கிள், த வின்பர்க் ஆங்கிள் ஒன்லி determine அந்த வின்பர்க் ஆங்கிள் இருக்குல்ல, the angle between W boson and the B boson. Okay, Weinberg determine the mixing ratio and the specific masses of the W and Z boson, not the existence of massless photons. Okay, ஸோ பார்த்து வச்சுங்க. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் 8க்கு உண்டான கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ தட் வி கேன் சி தட் வீக் 9க்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.